அனைவருக்கும் வணக்கம். கலைஞரின் தொல்காப்பிய பூங்கா. தொல்காப்பியத்தை ஒரு பூங்கா வடிவில் அந்த நூலில் காட்டுவார். காட்சியையும் அழகாக உள்ளே நுழைகின்ற பொழுது அந்த நூலின் எழுத்துங்களுடைய வடிவமாக அழகாக இருக்கும். தொல்காப்பி என்னும் தமிழன் தலை சிறந்த இலக்கண நூலில் சில நூற்பாக்கள் கலைஞர் கருணாநிதி உரை எழுதியுள்ளார். அதில் எழுத்துக்களை அறிமுகம் செய்யும் முதல் நூற்பாவுக்கு அவர் எழுதிய கட்டுரை வடிவிலான கற்பனை உரையும் இங்கு பாடமாக உள்ளது. அவர்கள் தெரிந்த இலக்கண இலக்கிய புலமையும் குறுமை நடையும் நாடக உத்தியும் உவமைகள் வர்ணனையும் என அமைந்துள்ள இப்பாடம் ஒரு அழகு கொஞ்சம் இலக்கிய கட்டுரையும் படித்து மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் தரும். தொல்காப்பிய பூங்கா. முதல் நூற்பாவுக்குரை. எம்மான் தொல்காப்பியர் எழுத்து என ஓலையில் தலைப்பு எழுதிவிட்டு சிந்தனை உறக்கத்தில் ஆழ்ந்தார். அவர் எழுதப்போகும் இலக்கண இலக்கிய கருவூலத்திற்கான கனவில் மிதக்கத் தொடங்கினார். இமைகள் மூடியிருந்தன. எனினும் நெடுநேரம் மழை நீரில் ஊறிய நெல்லுக்குள்ளிருந்து அரிசி தலை காட்டுவது போல வெள்ளை விழிகள் இமைகளிலே இடுக்குகளில் ஒளிகாட்டிய வண்ணமிருந்தன. ஏட்டில் பதிந்த உழவு செய்வதற்கு முன்பு கையிலிருந்த எழுத்தாணியை காத்திருக்க செய்துவிட்டு அவர் இதயத்தில் ஆழ உழுதிடும் பணியை நடைபெற்று கொண்டிருந்தது. செதுக்கிய சிலை வெடிக்க ஒளி ஓவியும் தீட்ட தூரிகையும் போல எழுத்து தேவையென்றோ நூல் படைக்க? எல்லா மொழிகளுக்கும் ஒளிதான் மூலம் என்பதாலும் இஃது எழுத்ததிகாரம் என்பதனாலும் முதல் நூற்பா எழுத்தெனத் தொடங்குகிறது. தொல்காப்பியரை பின்பற்றித்தான் போலும் ஐயன் வள்ளுவரும் அகர முதல எழுத்தெல்லாம் என்று திருக்குறளை எழுதியாரோ என்ற ஐயம் அவருக்குள்ளே எழுகிறது. தமிழ் மொழியில் உள்ள பல்லாயிரம் கணக்கான சொற்களை அலசி ஆய்ந்து பார்க்கின்ற அவை அனைத்தும் 30 எழுத்துழில் அடங்கிவிடும் என்று வரம்பு தொல்காப்பிய காலத்துக்கு முன்பே வழியாக வந்த ஒன்றாகும். அதனால்தான் காப்பியரின் அந்த கனவில் ஒளி எழுப்பியவாறு எழுத்துக்கள் அணிவகுத்து வீறு நடை போட்டு வந்து கொண்டிருந்தன. ஒவ்வொரு முதலெழுத்தும் அவர் முன் நடந்து வந்து வணக்கம் தெரிவித்து விட்டு வரிசையில் நின்றன. ஆ முதல் அந்த உயிரெழுத்துக்களை வரிசைப்படுத்துகிறார். ஆ ஆ இ இ உ உ ஏ ஏ ஐ ஓ ஓ ஔ என ஒரு முன் வரிசையில் அமர்ந்தன. அதுக்கப்புறம் 18 எழுத்துக்கள். இக்கு இங்கு இச்சு இஞ்சி இத்து இன்னு இத்து இத்து இன்னு இப்பு இம்மு ஈ இரு இல்லு இவ்வு இழு இல் இர் இன் ஆகிய எழுத்துக்கள் அணிவகுத்தன. அப்பொழுது சுவர் ஓரமாக ஒரு நிழல் தென்பட்டது. அதைத் தொடர்ந்து இன்னொரு நிழலும் தென்பட்டது. அந்த ஒரே நிழலில் எழுப்பிய ஒளி சற்று குறுகியதாக கேட்பமையினால் அந்த வேறுபாட்டை உணர்ந்த தொல்காப்பியர் விழி திறந்து நோக்கினார். ஒரு நிழல் என் பெயர் ஈகரம் என்றது. இன்னொரு நிழல் என் பெயர் ஊகரம் என்றது. தொல்காப்பியர் அந்த நிழல்களை பார்த்து, நீங்கள் குற்றியலிகரம் குற்றிய உகரம் என வரிசையில்தான் இடம்பெறுவீர்கள். உங்களை முதல் எழுத்துக்கள் 30 வரிசையில் வைக்க முடியாது என்று கண்டிப்புடன் கூறிவிட்டார். அப்பொழுது கையில் ஒரு கம்புடன் ஒரு புதுமையான எழுத்துருவம் அங்கே தோன்றி, இந்த 30ஓடு என்னை இணைக்க ஒப்புக்கொள்கிறீர்களா என்று கேட்டது. உடனே தொல்காப்பியர், என்ன என்னை மிரட்டுகிறாயா? நீ ஆயுதம் ஏந்தி ஆயுத எழுத்தாக வந்தால் நான் அஞ்சி நடுங்கி உன் முதல் எழுத்து வரிசையில் நிற்க வைத்து விடுவேன் என்று நினைப்பா? அவரது சீற்றம் உணர்ந்த ஆயுத எழுத்து, ஐயனே, என்னை தங்கள் விருப்பம் போல் அமர வைக்கலாம். முதல் எழுத்து வரிசையில் எனக்கு இடமளிக்காவிடினும் தேவைப்படும் முக்கியமான சமயங்களில் நான் உதவிக்கு வருவேன் என்று அடக்கமாக கூறியது. தொல்காப்பியர் கேலியாக சிரித்து கொண்டே எழுத்ததிகாரத்தின் முதல் நூற்பாவை எழுதி முடித்துவிட்டு, நீ எனக்கு உதவிட வருகிறேன் என்கிறாய், நல்ல வேடிக்கை என்று புன்னகை புரிந்தவாறு கூறினார். ஆமாம், தாங்கள் எழுதிய முதல் நூற்பாவிலே எனக்கு இடம் கொடுத்து விட்டீர்களே, என் திறமையை பார்த்தீர்களா என்று ஆயுத எழுத்து மகிழ்ச்சியால் துள்ளி குதித்து தொல்காப்பியர் அவர் எழுதியதை திரும்பவும் படித்து பார்த்தார். எழுத்தெனப்பட அகர முதல நெகர இருவாய் 30 என்ப சார்ந்து வரல் மரபின்
மூன்றலங்கடையே என்ற எழுத்தின் நூற்பா 1 ஆம் 30 அக்கு என்ற எழுத்து அங்கு இடம்பெற்றதுனால அது ஆயுத எழுத்து தொல்காப்பியரிடம் உரையாடுவது போன்று அழகாக ஒரு நாடக நடையிலே எழுதியிருக்கிறார் என்பது தெளிவாகிறது. இந்த குற்றியலுகரம் குற்றிய இகரம் இந்த எழுத்துக்களும் சுட்டி தனியாக காட்டுற நிகழ்வையும் ஆயுத எழுத்தை அந்த தொல்காப்பியரிடமே முதல் வரிசையில் நீங்கள் எழுதின நூற்பாவிலே என்னை இடம்பெற செய்து விட்டீர்கள் என்ற சொல்வது போன்ற நிகழ்வையும் ஒரு நாடகம் போன்று அழகாக சித்தரித்திருக்கிறார் என்பது தெளிவாக தெரிகிறது. ஆயுத எழுத்து அமர்ந்து கொண்டிருப்பதை அவரும் வியப்புடன் நோக்கி நிறைவான மகிழ்ச்சி கொண்டார். தமிழ் எழுத்துக்கள் ஆ முதல் நகர இருவாய் என இறுதியாக 30 எழுத்துக்கள் என கூறுபவர் சார்பு எழுத்துக்களான குறுகிய ஒலியுடைய இகரம், குற்றியலிகரம், குற்றிய உகரம், ஆயுதம் என ஆகிய 3 இல்லாமல் 30 எழுத்துக்கள். அவைதாம் குற்றியல் இகரம், குற்றியலுகரம், ஆயுதம் என்ற முப்பால் புள்ளியும் எழுத்து ஓர் அன்ன 3 எழுத்துக்கள் இல்லாமல் 30 எழுத்துக்கள் தமிழின் முதல் எழுத்துக்கள் என்பதால் அவ்வாறு இடப்படும். அந்த 3 எழுத்துக்களை குற்றிய இகரம் என்றும் குற்றிய உகரம் என்றும் ஆயுத எழுத்தும் என்றும் இந்த நூற்பாவில் குறிப்பிடுகிறார். மற்றதில் முதல் எழுத்துக்கள் 33 இந்த 3ஐயும் குற்றியலுகரம் குற்றியலிகரம் ஆயுதம் இந்த 3 ஓடு சேர்த்து 33ஆக இடம்பெறுகிறது. அந்த 3ஐ தனிமைப்படுத்தி காட்டுவதை அதை தெளிவுபடுத்தி இருக்கிறார் கலைஞர் கருணாநிதி ஐயா அவர்கள். எனவே மீண்டும் சந்திப்போம், நல்லவற்றை சிந்திப்போம். பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நன்றி, வணக்கம்.